எல்லாமே கரெக்டா போயிருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு பய உணர்வை இந்த 8ஆம் இட குரு பண்ணும். அது வெளியில நீங்க நார்மலா இருப்பீங்க. வெளியில வந்து மன அழுத்தத்துக்கு பெற்றோர்கள், குழந்தைங்க, விருச்சக ராசி நேயர்களுக்கு குழந்தைங்களை வச்சிருக்கிற பெற்றோர்கள் நிச்சயம் அவங்க சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் அவங்களுக்கு எதுக்காக அப்படி இருக்காங்க அப்படின்றத அப்பப்போ போய் கேளுங்க. அவங்க பாசத்தை வந்து ஒரு மூர்க்கத்தனமாகவும் கோவத்தை வெளிப்படுவாங்க. எல்லா உரிமையும் தான் தாயார்கிட்டே காட்டுற ஒரு ராசிக்காரர்கள் யாருன்னா இந்த தனுசு ராசி. அதனால அவங்களோட மனசை நீங்க நோகடிச்சீங்கன்னா உங்களோட இது வந்து கஷ்டம், கர்மா. ஓம் சரணபவா. விருச்சக ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போறதுன்னு பார்க்கலாம். இவ்வளவு நாள் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்தாரு. வரப்போற குரு பயிற்சி 8ஆம் இடமான துர்ஸ்தானத்துக்கு போறது. ஒரு சிலருக்கு 8ஆம் இடம் குரு பயிற்சி இருக்கிற 12 ராசியிலேயே இந்த 8ஆம் இட குரு கண்டிப்பா வெளியிலே தெரியாது. பிரச்சனைகள் வந்து 6ல குரு உருள் பகை வெளியில தெரியும். 8ல குரு வந்து நிச்சயம் மன ரீதியான ஒரு மன அழுத்தம் வந்து இறுக்கமான ஒரு இதை கொடுக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ல வந்து சனி பகவானும் வந்து 5ஆம் இடத்துல வந்து ஆட்கொண்டிருப்பது அதுவும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். ராகு வந்து உங்களோட சுகஸ்தானத்திலையும் கேது வந்து 10ஆம் இடத்துலையும் இருப்பது அதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒரு கிரக அமைப்பா இருந்தாலும் இந்த குரு பயிற்சின்னு சொல்லும் பொழுது 5ல இருந்த சனி பகவானோட இந்த 8ல இருந்த குரு இனம் புரியாத ஒரு மன அழுத்தத்தையும் எதிர்கால பய உணர்வு குழந்தைங்களை நினைச்சு முக்கியமா பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட வாரிசுகளை நினைச்சு நீங்க ஒரு மன அழுத்தம் இப்பயே வந்து அது ஆரம்பிச்சிருக்கும். அவங்க படிப்பா இருக்கட்டும், அவங்களுடைய எதிர்காலத்தை நினைச்சா இருக்கட்டும், நிச்சயம் அந்த ஒரு மன அழுத்தம் நிச்சயம் தேவையில்லாத ஒண்ணுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது இந்த கிரக சஞ்சார நிலைகளால உங்களுக்கு ஏற்படுற ஒரு தூண்டுதல் அவ்வளவுதானே தவிர, ஏன்னா சனி பகவான் 5ல இருந்து இந்த பக்கம் குரு பகவான் உங்களுக்கு 8ல இருக்கிறதுனால ஒரு அமைப்பு அவரோட பார்வைகள் ரொம்ப சிறப்பான பலன். ஏன்னா சுகஸ்தானத்துல ராகு இருந்தாலும் அந்த சுகஸ்தானத்தை வந்து அவர் 8ஆம் இடத்துல இருந்து ராகு பார்க்கறது, அதாவது ராகுவை வந்து குரு பார்ப்பது, 8ஆம் இடத்துல இருந்து குரு பார்வையிடுறது நிச்சயமா அதுக்கான தீர்வெல்லாம் வந்து குரு வழிகாட்டிடுவார். நீங்க திக்கு தெரியாமலாம் ஒரு விஷயத்த வந்து நீங்க அணுக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா குரு பார்வை உங்களுக்கு வழிகாட்டிடுவார். என்ன ஒண்ணு உடம்ப ரீதியா ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் கவனிச்சுக்கோங்க. ஏன்னா 8ல குரு வந்து நீங்க அதீத கற்பனைக்கு ஆளாவீங்க. ஒரு எதிர்காலன்றது நீங்க குழந்தைங்கன்னு ஒரு பக்கம் சொன்னா உங்களை நினைச்சும் சில விஷயங்களை வந்து அதீத கற்பனைக்கு இந்த காலகட்டத்தில் ஆளாவீங்க. அதெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. அதே போல கேதுவால நல்ல பலன் தான். குரு பயிற்சி குருவுடைய பார்வை உங்களுக்கு நிச்சயமா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானம், வாக்கு, குடும்பம் இந்த ஸ்தானத்தை பார்க்கறதுனால குரு பார்வையெல்லாம் அவர் இருக்கிற இடம் வேணா ஒரு 8ஆம் இடமா இருக்கலாம். ஆனா அவரோட பார்வைகள் நிச்சயமா உங்களுக்கு நல்ல அமைப்பு தான். 12ஆம் இடமான விரயஸ்தானத்தையும் பார்க்குறாரு. சுபவரத்தை நிச்சயம் கொடுப்பாரு. எல்லாமே கரெக்டா போயிருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு பய உணர்வை இந்த 8ஆம் இட குரு பண்ணும். அது வெளியில நீங்க நார்மலா இருப்பீங்க. வெளியில வந்து ரொம்ப ஹாப்பியா நல்லா உங்களோட கடமையை நீங்க செவனே செஞ்சு நீங்க போயிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் இந்த குரு வந்து ஒரு மன இறுக்கத்தை உங்களை ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க மட்டும்தான் அதை வந்து நீங்க ஷேர் பண்ணா ஒழிய அது தெரியும். இல்லைன்னா அது வெளியிலவே தெரியாது. உங்க மன இறுக்கம் அது 8ல குரு வந்து நிறைய பேரை பார்த்த ஒரு விஷயத்தினால உங்களுக்கு இந்த பலனை நான் சொல்றேன். நீங்க அதுல இருந்து ரொம்ப உள்ள போக வேண்டியதில்லை. அதே போல செப்டம்பர், அக்டோபர் அந்த 1.5 மாத காலம் அதிசார குரு போறாரு. திடீர்னு ஒரு நல்ல ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு வரும். நல்ல ஒரு ரெஃப்ரெஷ் ஆவீங்க. திடீர்னு நல்ல அமைப்பெல்லாம் உங்களுக்கு தேடி வரும். அதனால பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்களை கொஞ்சம் கவனிங்க. அவங்க தேவையில்லாத ஒரு விஷயத்தை, ஏன்னா இந்த டிப்ரெஷன் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகப்படி இதுதான் நம்மளுக்கு நிரந்தரம் அப்படின்னு நினைச்சு அவங்க தேவையில்லாத முடிவுலாம் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மன அழுத்தத்துக்கு பெற்றோர்கள், குழந்தைங்க, விருச்சக ராசி நேயர்களுக்கு குழந்தைங்களை வச்சிருக்கிற பெற்றோர்கள் நிச்சயம் அவங்க சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் அவங்களுக்கு எதுக்காக அப்படி இருக்காங்க அப்படின்றத அப்பப்போ போய் கேளுங்க. அவங்க தனிமையா அடையப்பட்டாலும் அவங்கள போய் உள்ள போய் என்னன்றத விஷயத்த கேட்டு அவங்களுக்கு தீர்வு கொடுங்க. அப்பப்போ கவுன்சிலிங் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். முக்கியமா 8ல இந்த குரு வந்து கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம். 5ல சனி பகவான் மன இறுக்கத்தை கொடுக்கும். அதனால ஓவரால் இது நெகட்டிவா நான் சொல்லணும்னு சொல்றதுக்கு இல்லை. இது வந்து டெம்பரவரி. குரு மாற்றம் வந்த பிறகு இந்த சனியோட இதுவும் வந்து மட்டுப்பட்டுரும். ஏன்னா குரு மாற போற அந்த சனியை அந்த குரு பார்ப்பார். அதனால இந்த காலகட்டம் இந்த குரு பயிற்சி இது அதிசார குரு இல்லாம அடுத்த வருடம் அது குரு பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதுவே போதும். அதனால உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா குருக்கு நிச்சயம் குரு வழிபாடு, குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது, நவ கிரகத்துல இருக்க குருவை நீங்க வழிபடுறது ரொம்ப முக்கியமான ஒரு இதா நான் சொல்லுவேன். தனுசு ராசி நேயர்களுக்கு 2025 குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நாளா வந்து எதிர்பார்த்திருக்க கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு பலனுக்காக. ஏன்னா 5லையும் குரு வந்து போயிருப்பாரு. அப்போ வந்து சனி பகவான் ரொம்ப சாதகம் வந்து பெருசா செய்யல அவரு. இப்போ இந்த 7ல இருந்த குரு உங்கள் ராசியை நேருக்கு நேர் பார்ப்பது ரொம்ப இனம் புரியாத ஒரு குதூகலமும் ஒரு தைரியமும் கொடுத்துரும் இந்த காலகட்டத்துல. அதே போல உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்துல வந்து இவர் இருந்திருக்கிறது சனி பகவானும் அவர் வந்து சஞ்சாரம். அதே போல உங்கள் ராசிக்கு 3ல வந்து ராகு, 9ல கேது, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது. இந்த சஞ்சாரம், இந்த கிரக சஞ்சாரம் தான் இந்த வருடம். இந்த வருடத்துல உங்களுக்கு என்ன பலன்,
நிச்சயமா குரு பலன் ரொம்ப அருமையான ஒரு பலனை கொடுக்குதுங்க. உங்கள் ராசியை பார்ப்பது ரொம்ப சிறப்பு. அதே போல உங்கள் ராசியாதிபதி அவர் கூடுதலா சொல்லணும். உங்கள் நாளுக்கும் உங்கள் ராசிக்கும் உரியவர் குரு. உங்கள் ராசியை பார்ப்பது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. மனசுல வந்து ரொம்ப தைரியம் வந்து வந்துரும். பழைய ஏழ்றையிலலாம் அனுபவிச்ச விஷயம்லாம் வந்து ஒரு 5 வருடம் முடங்கி போயிருக்கிற விஷயம்லாம் இப்போ வந்து உங்களோட திறமைகள்லாம் வெளிப்படும். இந்த குரு வெளியில கொண்டு வருவார். உங்களோட திறமைகள் நிச்சயம் வெளிப்படும். அதே மாதிரி தாயார் உடல்நிலையில நிச்சயம் கவனம் வேணும். தாயார் மேல அதிக பாசம் கொண்டவர்கள் இந்த ஏன்னா அதோட இது வந்து பெருசா வந்து இதாகாது. ஏன்னா 8க்குரியவர் சந்திரன் உங்களோட ராசிலேயே வந்து இருப்பது. 8ஆம் அதிபதியா சந்திரன் வர்றதுனால தாயாரால இந்த காலகட்டத்தில் ஒரு மனக்கசப்போ இல்லை ஏதோ ஒன்று வந்து வர்றதுக்கான வாய்ப்பு. ஏன்னா 8ஆம் அதிபதி சந்திரனா வர்றது ஒன்று. அதே போல இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த சனி பகவான் இருப்பது தாயார்கிட்ட மனக்கசப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதீத பாசம் கொண்டவர்கள் ஆனால் வெளிக்காட்ட தெரியாத ஒரு நபர்கள் இந்த தனுசு ராசி நேயர்கள். அவங்க பாசத்தை வந்து ஒரு மூர்க்கத்தனமாகவும் கோவத்தை வெளிப்படுவாங்க. எல்லா உரிமையும் தாயார்கிட்டே காட்டுற ஒரு ராசிக்காரர்கள் யாருன்னா இந்த தனுசு ராசி. அதனால அவங்களோட மனசை நீங்க நோகடிச்சிங்கன்னா உங்களோட இது வந்து கஷ்டம், கர்மா வந்து ரொம்ப கஷ்டமான இதாக போகும். அதனால உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்களோட செயல்பாடுகள் நீங்க அவங்களோட நோகடிக்காம போறதா இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா கடந்து வந்த பாதைகள் எவ்வளோ இருந்தாலும் நல்லா வர காலகட்டத்தில் இதை வந்து நம்ம மற்றவங்களோட சாபனைக்கு தாயாரோட சாபனமோ ஏதோ ஒரு விஷயம்லாம் நம்மளுக்கு வராமல் நம்ம பார்த்துக்கணும். இப்போ பெரியவங்களோட நிச்சயம் மதிக்கணும். இன்னும் தாயாரை வந்து இந்த ராசிக்காரங்கள் நிச்சயம் ரொம்ப மதிக்கணும். ஏன்னா 8க்குரியவரா சந்திரன் வர்றதுனால நான் சொல்றேன். இன்னும் கூடுதலா பலன் என்ன 3ல இருக்க ராகு நிச்சயம் மீடியாலலாம் நல்லா ஒரு பிரைட்டா வருவீங்க. அது நல்ல ஒரு விஷயம். ஏன்னா காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான மிதுனத்துல குரு வந்து அதே போல இந்த ராகுவை வந்து அவர் பார்ப்பது உங்களோட ராசிக்கு 3ஆம் இடமா ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறது சஞ்சாரம் செய்வது மீடியா துறையில இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புத பலனை வந்து இது கொடுக்கும். அது மாதிரி கம்யூனிகேஷன் துறையில அதே மாதிரி தரகர் வேலை பார்க்குறவங்க புரோக்கர் வேலை பார்க்குறவங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையா அதை ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யற வேலையை ரொம்ப இனிமேல் எளிமையாக்க போகுது. இதெல்லாம் ரொம்ப ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப இது டஃப்பான விஷயமோ நம்மளுக்கு இது ஒத்து வராதோ நினைக்கிற விஷயம்லாம் இப்போ ரொம்ப எளிமையாக நீங்கள் இதை கடந்து போவீங்க. ரொம்ப அருமையான காலகட்டம். அதே மாதிரி மாணவர்கள் நல்லா கல்வியில் சிறப்பாக இருப்பீங்க. பிஸ்னஸ் வேலை பார்க்குறவங்க நிச்சயம் ரொம்ப அருமையான பலன். ஏன்னா புதன் வீட்டில் வந்து அவர் உங்களோட 10க்குரியவர் இவர் புதனாக தான் வர்றார். புதன் வீட்டில் குரு இருந்து இருக்கிறது ரொம்ப சிறப்பான பலன். நல்ல அமைப்பு தான். அதனால ரொம்ப நல்ல பலனா இந்த 12 ராசியில் இதுவும் ஒன்று சொல்லலாம். தனுசு ராசியும் நான் சொல்லுவேன் ரொம்ப நல்ல பலன். ரொம்ப தைரிய உணர்வோடு செயல்படுவீங்க. பரிகாரம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நிச்சயமா வந்து ராமரை உங்கள் ராசிக்குள்ளேயே வந்து ஒரு கோதண்டம் அவர் இருக்கிற ஒரு இது. அதனால மூல நட்சத்திரம் அங்கே இருக்கு. உங்களோட ராசியே வந்து தனுசு அதோட வில்லு அம்பு. அதனால புனர்பூச நட்சத்திரம் உங்களோட ராசிக்கு நேரெதிர் ராசியான மிதுனத்துல இப்ப குரு அங்க சஞ்சாரம் செய்வது. ராமரை நீங்க பிடிச்சுக்கோங்க. ராமரை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. இதே போதுமானது.